நடிகை ஜோதிர்மயி தலைநகரம் அப்படிங்கிற படத்துல வந்து அறிமுகமானவங்க. அண்ட் அதுக்கப்புறம் நான் அவனில்லை படத்துல மலையாள பெண்குட்டியா வருவாங்களே அவங்களே தான். வெடிகுண்டு முருகேசன், பெரியார், சபரின்னு நிறைய திரைப்படங்கள்ல நடிச்ச அவங்களுக்கு சரிவர சினிமா வாய்ப்புகள் கிடைக்காத காரணத்தினால எங்கிருந்து வந்தாங்களோ அங்கேயே போயிட்டாங்க. அதாவது மாலிவுட்ல இருந்து வந்தாங்க, திரும்பவும் மாலிவுட் போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது 2004வது வருஷம் இவங்களுக்கு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் நிஷாந்த் குமார் அப்படிங்கிறவர் கூட திருமணம் நடந்துச்சு. பட் திருமணத்துக்கு அப்புறமும் வந்து ஜோதிர்மயி நடிக்க ஆரம்பிச்சதுனால ரெண்டு பேருக்கும் இடையில ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா முறையான விவாகரத்தும் வாங்கிக்கிட்டாங்க. அது தொடர்ந்து மலையாள திரைப்படங்கள்ல அப்பப்ப நடிச்சிட்டு இருந்த அவங்க மலையாள இயக்குனர் அமல் நீரத்தை வந்து இரண்டாவதா திருமணம் செஞ்சிருக்காங்க. எப்படி இந்த திருமணம் நடந்துச்சு அப்படின்னா, ரொம்ப வருடங்களா இவங்க ரெண்டு பேரும் வந்து காதலிச்சிருக்காங்க. அந்த காதலுடைய வெளிப்பாடு இப்போ திருமணம் வரைக்கும் போயிருக்கு. இந்த அமல் நீரத் நிறைய திரைப்படங்கள் இயக்கியிருக்காரு. மம்முட்டி நடிச்ச பிக் பி அப்படிங்கிற திரைப்படம், மோகன்லால் நடிச்ச சாகர் அலையாஸ் அப்படிங்கிற திரைப்படம், பிருத்திவிராஜ் நடிச்ச அன்வர் திரைப்படம்னு 10க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை இவர் இயக்கியிருக்காரு.